நாகூர் ஆண்டவர்களின் உடலை குளிப்பாட்டிய புனித நீர் குளமாக உருவான புண்ணிய வரலாறு. அசர வைக்கும் நாகூர் தர்கா குளத்தின் அதிசய தகவல்கள். நாகூர் தர்கா குளத்து நீரை செய்வினை ஏவல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் முகத்தில் தெளித்தால் கெட்ட சக்திகள் தலைதெறிக்க விலகி ஓடுகிறது. பாவ தோஷங்கள் விலகி நோய் நொடி நீங்கி நலம் பெறுகின்றனர். நாகூர் என்றதும் நம் நினைவுக்கு வருவது அங்கு ஜீவ சமாதியாகி அடங்கப்பட்டிருக்கும் அல்லாவின் ஆன்மீக பேரொளி என வரலாற்று மார்க்க அறிஞர்களால் அழைக்கப்படும் நாகூர் ஆண்டகை ஷாகுல் ஹமீது காதிர்வலி நாயகம் அவர்கள்தான். விவரிக்க முடியாத பிரமிப்புகளுக்கு பெயர் போன நாகூர் ஆண்டகையின் தர்காவுக்குள் திரும்பிய பக்கமெல்லாம் புதைந்துள்ள அதிசயங்களும் ஆச்சரிய வரலாறுகளை கேட்கும் போது நம் புருவங்கள் வியப்பில் உயர்ந்து நிற்கிறது. சூஃபி ஞானி என போற்றப்படும் ஹஸ்ரத் ஷாகுல் ஹமீது நாகூர் நாயகம் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் 22வது பரம்பரையிலும் குத்புல் அக்தாப் ஹவுஸ் நாயகம் முய்தீன் அப்துல் காதிர் ஜீலானியின் 13வது பரம்பரையிலும் வந்துதித்த புனிதர் என வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. நபிகள் நாயகத்தின் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழித்தோன்றல் எனவும் மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கின்றனர். தங்களது தீரம் நிறைந்த தவ வலிமையால் இறைவனின் அருளை பெற்று பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியதால் நாகூர் ஆண்டகையின் புகழ் உலகெங்கும் பரவியது. அவர் வாழ்ந்த கிபி 1532 ஆண்டு முதல் 1600 ஆண்டு வரை சுமார் 68 ஆண்டு காலங்கள் அனைத்து அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்தவை என வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட அற்புதங்களில் ஒன்றான நாகூர் ஆண்டவர்கள் தர்காவை ஒட்டிய ஷிஃபா குந்தா என்ற குளத்தின் பின்னணி வரலாறு கேட்கும் போது பிரமிக்க வைக்கிறது. காதர்வழி நாகூர் எஜமான் என பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் நாகூர் ஆண்டவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்த போது அவர்களது பூப்புனித உடல் நாகூர் தர்காவில் அவர்கள் வாழ்ந்து வந்த முதுஹப் ஷரீப் என்ற வீட்டிற்கு எதிரில் உள்ள யா ஹுசைன் பள்ளியில் வைக்கப்பட்டு கிணற்று நீரால் குளிப்பாட்டப்பட்டது. அப்போது இறைவனின் அருள் மழையாக பொழிந்து ஷாகுல் ஹமீது ஆண்டவர்களை புனித மேனியை குளிப்பாட்டிய தண்ணீரும் மழை நீருடன் கலந்து அங்கு பெரிய குளம் போல கட்டி நின்றது. நாளடைவில் அந்த நீரின் அளவு கொஞ்சம் கூட வற்றாமல் இறைவனின் அருளை பெற்ற அற்புதர் நாகூர் நாயகத்தின் உடலில் பட்ட அந்த புனித நீர் குளமாக உருவானது. பின்னர் அச்சை சுல்தான் என்பவர் அதனை பெருங்குளமாக வெட்டி தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார் என்ற கருத்தும் நிலவுகிறது என்கின்றனர் நாகூரில் வாழும் சாஹிபுமார்கள். தங்கி அங்கே பார்த்ததுக்கு பிறகு மொத்த போனதுக்கு பிறகு இறந்ததுக்கு பிறகு இங்கே கொண்டாந்து அவங்க போதை உடலை வச்சு அங்கே கணிச்சு கேணி தண்ணி எடுத்து குளிப்பாட்டி குளிப்பாட்டின தண்ணி அங்கே போய் தான் கட்டினா தான் தர்கா குளம் பாக்கூட்டா புனித நீர். அந்த நீரை கொண்டு குளிப்பாங்க. இந்துக்கள் மொட்டை அடிப்பாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் முஸ்லாம்கள் வந்து வருவாங்க, மொட்டை அடிப்பாங்க, குளிப்பாங்க. குளிச்சுட்டு எல்லாம் முசிபத்து நீங்கி போகிறதுக்காண்டி தண்ணி கொண்டு தண்ணி ஊருக்கு கொண்டு போவாங்க, பாட்டிலே கொண்டு போவாங்க. அந்த தண்ணி வச்சு குளித்தாக்க முசிபத்தை நீங்கிடும். அது புனித நீட்டாக அது மொட்டை போடுறது தர கொடுத்தா மொட்டை போடுவாங்க. குளிக்கிறது போகிறது எல்லாமே அங்கே தான். மொஹர்ரம் மாதம் இமாம் ஹசன் ஹுசைன் நாளைக்கு 40 நாளைக்கு விசேஷமாக கொடுத்து சர்பத்தை கொலக்கட்டை விளக்க வச்சு பத்தியாக வருவாங்க. முக்கியமான நாள் மொஹர்ரம் மாதம் 40 நாள் திறந்துருக்கும். 40 நாள் திறந்து இங்கே மொஹர்ரம் சர்பத்தை கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா இது பாத்தியாக வருவாங்க. அந்த சர்பத்தை கொண்டாங்க அந்த கேணி உள்ள சர்பத்தை கொண்டாங்க உள்ள வச்சுக்கிறாங்க. வருஷத்துக்கு கொடுத்தா எடுப்பாங்க. அதை எடுத்து எல்லாம் பானைகள் நிறைய பானைகள் வச்சுருப்பாங்க. இது நிறைய வச்சு போயிருக்கும். அது கொஞ்சம் இதாக வந்து இது பிறகு அந்த தண்ணிக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. பெரிய கூட்டமாக இருக்கும். சர்பத்து என்ன சர்பத்து இமாம் ஹசன் ஹுசைன் சர்பத்து பார்த்து வரும்ல கொலக்கட்டை பழக்க பார்த்து எல்லாம் இங்கே தான். நாங்களும் இந்த மொண்டாது பண்ணி இங்கே தான் எல்லாம் செய்வோம். இதுதான் பதில் செய்வோம். சர்பத்து பழக்க பார்த்து எல்லாமே இங்கே தான். இது பண்ணது அங்கே இந்த ஜனாசம் குளிப்பாட்டினது அந்த பேர் மட்டும் அங்கே தொழு வச்சா நடக்க முடியும். இந்த புனிதம் நிறைந்த குளத்துக்கு ஷிஃபா குந்தா என்ற இன்னொரு அரபிக் பெயரும் உள்ளது. ஷிஃபா என்றால் நோய் குணமடைதல், குந்தா என்றால் குளம் என அர்த்தம். இந்த குளத்தில் குளித்தால் நோய் தீர்கிறது என்ற நம்பிக்கை உள்ளது.
புனிதம் நிறைந்த இந்த குளத்து நீர் நாகூர் ஆண்டவர்களின் அற்புத செயல்களுடன் தொடர்புடைய புனித தீர்த்தமாக கருதப்படுவதால் நாகூருக்கு வரும் பக்தர்கள் இந்த குளத்தில் புனித நீராடி மகிழ்கின்றனர். நாகூர் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து தங்கள் முடியை காணிக்கையாக தருபவர்கள் இங்குள்ள குளக்கரைக்கு வந்து மொட்டையடித்து முடியை நீக்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். பின்னர் புனித குளத்தில் குளிப்பதன் மூலம் தங்களது தோஷங்கள் கழிவதாக கருதுகின்றனர். நாகூர் ஆண்டவர்களின் புனித உடலை குளிப்பாட்டிய போது தோன்றிய இந்த புண்ணிய குளத்து நீர் இன்றும் நாகூர் பக்தர்களின் பொக்கிஷமாகவே திகழ்கிறது. இந்த குளத்து நீரை பாட்டிலில் பிடித்துச் சென்று பில்லி, சூனியம், ஏவல், பேய் பிசாசுகளால் பிடிபட்டவர்கள் முகத்தில் அடித்தால் அவர்கள் தெளிவு பெறுகிறார்கள் எனவும் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இந்த புனித குளத்து நீரை வீடுகளில் தெளித்தால் கெட்ட சக்திகள் உடனே வெளியேறி வீடுகளுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிரந்தரமாக தங்கும் என்ற அதீத நம்பிக்கையும் உள்ளது. இத்தனை அற்புதமும் அதிசயமும் வியப்புமிக்க விஷயங்கள் நிறைந்த நாகூர் தர்காவிற்குள் புதைந்திருக்கும் எண்ணற்ற ரகசியங்களில் ஒன்றான ஷிஃபா குந்தா எனப்படும் தர்கா குளத்தின் முழு வரலாறு கேட்போரை நிச்சயம் பிரமிக்க வைக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை.